வாய்ஸ் ஆஃப் தமிழ் வீவர்ஸ். ஒரு நீண்ட இழுபறிக்கு அப்புறம் காங்கிரஸ் திரும்பவும் திமுகல போயிட்டு கூட்டணியில இணைந்திருக்கிறாங்க. டிவிகேவும் காங்கிரஸும் கூட்டணியில இணைய போறாங்க, டிவிகே கூட காங்கிரஸ் திரைமறைவுல பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இப்படின்னு ஏகப்பட்ட சலசலப்புகள் போயிட்டு இருந்ததுக்கு மத்தியில இப்போ இறுதியா காங்கிரஸ் மீண்டும் திமுகவிலேயே போயிட்டு கூட்டணியில இணைந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல உங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்வி தோணலாம். அது என்ன அப்படின்னா, இவ்வளவு நாள் காங்கிரஸ் திமுக கூட்டணி அப்படின்றது இழுபறியா போயிட்டு இருந்ததுக்கு முக்கிய காரணமே காங்கிரஸ் திமுக கிட்ட வச்ச கோரிக்கை தான். அதாவது ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் எங்களுக்கு பங்கு வேணும், கூடுதல் தொகுதிகள் வேணும் அப்படின்ற கோரிக்கையை தான் வந்துட்டு எடுத்து வச்சுட்டே இருந்தாங்க. அதனாலதான் கூட்டணி முடிவுகள் அப்படின்றது இழுபறியாவே போயிட்டு இருந்தது. இப்போ ஃபைனலா காங்கிரஸ் திமுகல போயிட்டு கூட்டணியில இணைறாங்க அப்படின்னா, அப்போ காங்கிரஸ் வச்ச கோரிக்கைகளை திமுக ஏத்துக்கிட்டாங்களா? திமுக காங்கிரஸுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு தரத்துக்கு தயாராயிட்டாங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. அதாவது திமுக காங்கிரஸுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு தரத்துக்கு மறுத்துட்டாங்க, பங்கு தரல. ஆனா அதுக்கு பதிலா அதுக்கு மாறா இன்னொரு பவரை திமுக காங்கிரஸுக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில தான் இறுதியா காங்கிரஸ் திமுகவோட கூட்டணியில இணைந்து கையெழுத்தாயிருக்குது. அது என்ன அதிகாரம், என்ன பவர் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றது தான் டீட்டெயிலா இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். உங்க எல்லாருடைய கேள்விக்கும் பதிலா தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபைனலா திமுக காங்கிரஸுக்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்க போறதா உறுதி கொடுத்து கையெழுத்தாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 28 சட்டமன்ற தொகுதிகள் கொடுக்கறதுக்கு கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. அதே போல ஒரு ராஜ்யசபா சீட்டும் வந்துட்டு கொடுத்திருக்கிறாங்க. 28 சட்டமன்ற தொகுதிகள் பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட் அப்படின்னு காங்கிரஸ் திமுக கூட்டணி அப்படின்றது கையெழுத்தாயிருக்கு. இந்த இறுதி முடிவை எட்டுறதுக்கு முன்னாடி இடையில எவ்வளவு பேச்சுவார்த்தைகள் என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத நாம எல்லாருமே வந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். முதல் கட்ட பேச்சுவார்த்தையில பார்த்தோம் அப்படின்னா, காங்கிரஸ் திமுக கிட்ட வச்ச கோரிக்கை என்னன்னா, எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும், 41 தொகுதிகள் வேணும், ஒரு ராஜ்யசபா சீட் வேணும் அப்படின்றது தான் கோரிக்கையா திமுக கிட்ட எடுத்து வச்சாங்க. அதுக்கு திமுக தரப்புல வந்த பதில் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்ற கோரிக்கையை கைவிட்டாதான் நாங்க தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையிலேயே இறங்குவோம் அப்படின்றத திமுக ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் பிறகு பலகட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகுதான் காங்கிரஸ் தரப்புல இருந்து இறங்கியே வந்தாங்க. ஓகே, நாங்க ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்றத கைவிட்டுறோம், ஆனா எங்களுக்கு கூடுதல் தொகுதிகள் வேணும், அதாவது 41 தொகுதிகள் கண்டிப்பா எங்களுக்கு வேணும், பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட் வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு தான் முதல் கட்ட பேச்சுவார்த்தையிலேயே காங்கிரஸ் இறங்கினாங்க. அப்பவுமே திமுக தரப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்ல 41 தொகுதிகள்லாம் கொடுக்க முடியாது, ஏன்னா ஏற்கனவே எங்களோட கூட்டணி கட்சிகள் இன்னமுமே கூடுதலா இணைந்திருக்கிறாங்க, அவங்களுக்குமே வந்து தொகுதிகள் பிரிச்சு நாங்க கொடுக்கணும், அதனால போன தடவை உங்களுக்கு எவ்வளவு சீட்டு கொடுத்தோமோ 25 சீட்டு கொடுத்தோம்ல, அதே 25 தொகுதியை தான் வந்துட்டு எங்களால கொடுக்க முடியும், அது கூட பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட் எங்களால கொடுக்க முடியும், இதுதான் எங்களுடைய முடிவு அப்படின்றத திமுக ரொம்பவே கட் அண்ட் ரைட்டா வந்து காங்கிரஸ் கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் பிறகு காங்கிரஸ் இன்னும் குறைச்சி என்ன பண்ணாங்க அப்படின்னா, சரி ஓகே, உங்களுக்கு வேணாம் எங்களுக்கும் வேணாம், 39 தொகுதி கொடுங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்குமே திமுக இறங்கி வரவே இல்லை, ஃபைனலா 25 தொகுதி தான், ஒரு ராஜ்யசபா சீட்டு தான் அப்படின்றத ரொம்பவே உறுதியா சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படி பலகட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியில முடிஞ்சு கடைசியா என்ன நடந்தது அப்படின்னா, காங்கிரசினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சோனியா காந்தி அவர்கள் இந்த விஷயத்துக்குள்ள இறங்கினாங்க. ஸோ சிதம்பரம் அப்படின்றவரை ஸ்டாலின் அவர்கள் கிட்ட பேசுறதுக்காக சோனியா காந்தி அவர்கள் அனுப்பிச்சு வச்சாங்க. இந்த சிதம்பரம் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தோம்னா, காங்கிரசினுடைய முக்கிய நிர்வாகிகள்ல ஒருவர். அது மட்டும் இல்லாம தமிழகத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினர்ல ஒருவராக இருக்கக்கூடியவர், ராஜ்யசபா உறுப்பினர்ல ஒருவராக இருக்கக்கூடியவர் தான் இந்த சிதம்பரம் அவர்கள். இவரை தான் சோனியா காந்தி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் கிட்ட காங்கிரஸ் திமுக கூட்டணி குறித்து தொகுதி பங்கீடு குறித்து இறுதி முடிவை எடுத்துட்டு வாங்க, இறுதியா போயிட்டு ஒரு வாட்டி பேசுங்க அப்படின்றதுக்காக அனுப்பிச்சு வச்சாங்க. அதே போல சிதம்பரம் அவர்களும் செல்வ பெருந்தகை அவரோட இணைந்து ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது 1 மணி நேரம் நடந்தது. ஸோ அதன் பிறகுதான் திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்றது நிறைவடைஞ்சிருக்குது, கையெழுத்துமே வந்துட்டு ஆயிருக்குது. கடைசியா 28 சட்டமன்ற தொகுதிகள் பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட் அப்படின்ற முடிவில் காங்கிரஸ் திமுக கூட்டணி அப்படின்றது கையெழுத்தாயிருக்குது. கூடவே ஒரு பவரையும் கொடுத்திருக்கிறாங்க. அப்படி காங்கிரஸுக்கு திமுக கொடுத்த பவர் என்ன? காங்கிரஸ் திமுக கிட்ட என்ன கோரிக்கையை வச்சுட்டு இருக்கிறாங்க, என்ன பவரை வந்துட்டு கேட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும், நாங்க வந்து உங்களுடைய கூட்டணி கட்சியா இருக்கோம், நீங்க ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கும்போது எங்களுக்கு ஏன் அதிகாரத்துல பங்கு கொடுக்க கூடாது அப்படின்ற கோரிக்கையை வந்துட்டு வச்சுக்கிட்டே இருந்தாங்க.
இருக்கிறாங்க. அதாவது ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு, அதாவது காங்கிரஸ் என்ன பவரை கேட்குறாங்க அப்படின்னா அமைச்சரவையில் இடம் வேண்டும் அப்படின்றது தான் அந்த ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்றது. அதாவது மக்களோட நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய போக்குவரத்து துறை, கல்வித்துறை, பொதுப்பணித்துறைன்னு இப்படி இந்த துறைகளில் அமைச்சரவையில் இடம் வேண்டும் அப்படின்ற பவரை தான் காங்கிரஸ் ஆரம்பத்திலிருந்தே திமுக கிட்ட எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி காங்கிரஸுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் போது, அந்த அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா முதல்வர் அவர்கள் மட்டும் தனிச்சு ஒரு முடிவையோ ஒரு திட்டத்தையோ வந்துட்டு எடுக்க முடியாது. காங்கிரஸ் கிட்டையுமே வந்துட்டு ஆலோசனை நடத்தணும். அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த ஒரு முடிவை வந்துட்டு எடுக்க முடியும். அந்த அதிகாரம் தான் தங்களுக்கு வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை காங்கிரஸ் வந்துட்டு திமுக கிட்ட வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா கடைசி வரைக்குமே திமுக அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. தமிழகத்துல கூட்டணி ஆட்சி அப்படின்றது சாத்தியமே இல்லாத ஒண்ணு அப்படின்னு சொல்லி திமுக கடைசி வரைக்கும் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. காங்கிரஸ் என்ன நினைச்சாங்க அப்படின்னா இப்படி ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும், அதாவது அமைச்சரவையில இடம் கிடைக்கும் போது, அதாவது ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கிடைக்கும் அப்படின்றது வந்து காங்கிரஸ் கட்சியை தமிழகத்துல இன்னமுமே வளர்க்கறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் காங்கிரஸ் வந்துட்டு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும் அப்படின்றத, அமைச்சரவையில இடம் வேண்டும் அப்படின்றத தொடர்ந்து திமுக கிட்ட வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனா திமுக கடைசி வரைக்கும் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. காங்கிரஸ் திமுக கிட்ட கேட்ட அமைச்சரவையில அதிகாரம் அப்படின்றதுக்கு பதிலா திமுக காங்கிரஸ்க்கு என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகள்ல உங்களுக்கு கணிசமான அதிகாரங்களை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உள்ளாட்சி அமைப்புகள்ல அதிகாரம் அப்படின்னா என்னன்னா மாநகராட்சி, நகராட்சி தலைவர்கள், அதாவது மேயர், துணை மேயர், நகராட்சி தலைவர், மாநகராட்சி தலைவர், இந்த மாதிரியான பதவிகள் உட்பட அந்த இடத்துல நாங்க உங்களுக்கு கணிசமான அதிகாரங்களை தரோம் அப்படின்ற மாதிரி திமுக காங்கிரஸ் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த டைம்ல காங்கிரஸ் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா அப்போ உள்ளாட்சி அமைப்புகள்ல அதிகாரம் அப்படின்றதுல எங்களுக்கு 25% அதிகாரம் எங்களுக்கு வேணும் அப்படின்றத காங்கிரஸ் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கும் திமுக தரப்புல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஓகே, வார்டு உறுப்பினர் பதவியில இருந்து மாவட்ட ஊராட்சி தலைவர்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய பதவிகள்ல உங்களுக்கு கணிசமான அதிகாரங்களை நாங்க கொடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி திமுக காங்கிரஸ்க்கு வாய்மொழியா சொன்னதா சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு பவர், உள்ளாட்சி அமைப்புகள்ல அதிகாரம் அப்படின்ற பவர் பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பவர். ஸோ இந்த பவரை திமுக கொடுத்ததுனால தான் காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்துட்டு ஓகே சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம போன வாட்டி இருந்ததை விட இந்த வாட்டி 3 தொகுதிகள் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு, பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு, அதுக்கப்புறம் உள்ளாட்சி அமைப்புகள்ல பவர் அப்படின்றது ஓகே அப்படின்ற பட்சத்துல தான் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு ஓகே சொல்லியிருக்காங்க அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள்ல இருந்து சொல்லப்படுது. இதுக்கு இந்த சைடு தாவேகா தரப்புல என்ன ரியாக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தாவேகாவினுடைய முக்கிய நிர்வாகிகள்ல ஒருவரா இருக்கக்கூடியவர் தான் செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்றது நமக்கு தெரியும். செங்கோட்டையன் அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் இது குறித்து ஒரு கேள்வி கேட்கும் போது செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா காங்கிரஸுக்கு இந்த பவர் கிடைச்சதுக்கு தாவேகா தான் காரணம், அதாவது தாவேகா மூலமா காங்கிரஸ் பயன் அடைஞ்சிருக்குது. தாவேகா வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய கட்சிகள் அவங்களோட கூட்டணி கட்சிகள்கிட்ட எங்களுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும் அப்படின்ற கோரிக்கையே வைக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு விதை போட்டதே வந்துட்டு தாவேகா தான். ஸோ தாவேகா மூலமா காங்கிரஸ் பயனடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்கள் முன்னாடி சொல்லியிருக்காரு. ஸோ இறுதியா பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு, அதாவது அமைச்சரவையில இடம் கேட்டு அமைச்சரவையில அதிகாரம் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு திமுக தரப்புல காங்கிரஸுக்கு உள்ளாட்சி அமைப்புகள்ல அதிகாரம் கொடுத்து கூட்டணி அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. காங்கிரசினுடைய இந்த முடிவு சரியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த பவர் கிடைச்சதன் மூலமா காங்கிரசினுடைய அடிமட்ட தொண்டர்களுக்கு காங்கிரசினுடைய தலைமை நல்லது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நாம அடுத்த பதிவுல சந்திக்கலாம்.